தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகே தனிநபர் ஒருவர் 2500 ஏக்கர் நிலத்தை சொந்தம் கொண்டாடி வருவதோடு மக்களின் வீடுகளை இடிக்க முயற்சிப்பதற்கும் கடும் எதிர்ப்பு எழுந்துள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜசேகரனிடம் கேட்கலாம். ராஜசேகரன், விவரங்கள் என்ன? அதாவது தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டையில அந்த பட்டுக்கோட்டை நகர் பகுதியில் பாதி இடத்த கிட்டத்தட்ட 2500 ஏக்கர் நிலம் வந்து தனக்கு சொந்தமானது என்று அந்த மராட்டிய மன்னருடைய அந்த வாரிசு வம்சத்தை சேர்ந்தவர் வந்து காட்கே ராவ் சாஹேப் அந்த குடும்பத்தைச் சேர்ந்த ஆனந்தகுமார் என்பவர் சொந்தம் கொண்டாடுறாரு. இவர் வந்து இங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 10,000 வீடுகள், எல்லாம் குடிசை வீடுகள்லாம் இருக்கு, எல்லாம் கடைகள் இருக்கு. அந்த மகாராஜா சமுத்திரம் அந்த கிராமத்தையே வந்து அவருக்கு சொந்தமானது அப்படிங்கிறாரு. இங்க உள்ள மக்கள் இங்க உள்ள வீடுகள்லாம் வந்து பொக்லைன் இயந்திரத்தை வச்சு இடிக்க பாக்குறாங்க, மின்சாரத்தை துண்டிக்க பாக்குறாங்க. அதாவது நீதிமன்றம் வந்து அவங்களுக்கு சாதகமா என்ன தீர்ப்பு கொடுத்துச்சு அப்படின்றாங்க. இவங்கெல்லாம் வந்து 50 வருஷமா இங்க வந்து குடியிருக்காங்க, வணிக நிறுவனத்தை நடத்திட்டு இருக்காங்க. இங்க பட்டுக்கோட்டை நகராட்சிக்கு வரி செலுத்துறாங்க, சொத்து வரி, குடிநீர் வரி, இந்த மின்சாரம் கட்டணம் அனைத்தும் கட்டி அவங்க பேர்ல இந்த நிலத்தை வாங்கியிருக்காங்க. இப்ப இங்க உள்ள மக்களும் இந்த வணிகர்களும் ரொக்க பணமா கொடுத்து இந்த பல கை மாறி 50 ஆண்டுகள்ல பல கை மாறி இந்த நிலத்தை வந்து வாங்கி அவங்க வீடு கட்டி அவங்க வாழ்ந்துட்டு வர்றப்ப இந்த மராட்டிய மாநிலத்தை உரிமையாக கொண்ட காட்கே ராவ் சாஹேப் அந்த குடும்பத்தைச் சேர்ந்த ஆனந்தகுமார் என்பவர் 2500 ஏக்கரும் தனக்கு சொந்தமானது, அதனால அனைவரும் காலி பண்ணணும் அப்படின்றாங்களாம். இதனால பாதிக்கப்பட்ட மக்கள் வந்து இன்னைக்கு பட்டுக்கோட்டை அறந்தாங்கி முக்கத்துல ஒரு 3000க்கு மேற்பட்டோர் கொளுத்து வெயில் இங்க 3000க்கு மேற்பட்டோர் இங்க வந்து காலையில இருந்து எல்லாம் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. பட்டுக்கோட்டை முன்னாள் எம்எல்ஏ, நகரமன்ற தலைவர், முன்னாள் நகரமன்ற தலைவர் உள்ளிட்ட அனைத்து கட்சி, அதாவது திமுக, அதிமுக, கம்யூனிஸ்ட் கட்சிகள் உள்ளிட்ட அனைத்து கட்சிகள், இது விவசாய சங்கத்தை சேர்ந்தவங்க உள்ளிட்ட பொதுமக்கள், வணிகர்கள் என அனைவருமே இங்க வந்து ஒரு 3000க்கு மேற்பட்டோர் வந்து இந்த கொளுத்து வெயில வந்து உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபடுறாங்க. இவங்க இதை பிரதான கோரிக்கையா சொல்றது, நாளைக்கு சட்டமன்றம் கூடுது, இந்த தமிழக முதல்வர் கவனத்தை எடுத்துக்கொண்டு இந்த 10,000 பேரோட வாழ்வாதாரத்தை காப்பாற்றணும். அதாவது நீதிமன்றம் தனிநபருக்கு தீர்ப்பை அளித்திருந்தாலும் இதை முதல்வர் கவனத்தில் கொண்டு சட்டமன்றத்தில் ஒரு சிறப்பு தீர்மானத்தை வந்து ஏற்படுத்தணும். இந்த 10,000 பேருடைய வாழ்வாதாரம் பாதிக்காம இருக்க முதல்வர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்துறாங்க. விவரங்களுக்கு நன்றி ராஜசேகரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.